முதல் திருமணத்தில் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். ஒருத்தருக்கு 2-3 ஜோதிடர் சொன்னாங்க, சிறப்பான பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தோத்துருச்சுன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம், முதல் திருமணமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது நல்லா இல்லைங்கிறதுனால மறுபடியும் வர்றது எல்லாமே அப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு எந்த அவசியம் கிடையாது இல்லைங்களா? இந்த பேசிக்கான 10 பொருத்தத்தை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, திருமணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது ரிஸ்க்கு தான் ஆகும். இந்த ஜோசியை தான் எங்கள் அக்காவுக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்தாருங்க. எங்கள் அக்கா யூஎஸ்எல் செட்டில் ஆகிட்டா சூப்பராக இருக்கிறாக்கா. அதே ஜோதிடர் தான் எனக்கும் பார்த்தாரு. ஆனால் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு கேட்டால், ஜோதிடத்தினால எதையும் மாற்ற முடியாது. ஆனால் வர்றதை முன்கூட்டியே சொல்ல முடியும். 2ஆம் திருமணம்னு போயிட்டாலே அந்த ஜாதகத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது, காலங்கள் மாறும்போது நல்ல விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லாத கெட்ட விஷயமா மாறி போயிடலாம், கெட்டது நல்லதாக மாறி போயிடலாம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். இன்றைக்கி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் தனக்கே நடக்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் திருமணம். 2ஆம் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சரியாக இல்லாமல் மறுமணம் அப்படின்னு நோக்கி போகும்பொழுது, ஃபஸ்ட்டு திருமணம் தான் நம்ம ஜாதகம் பார்த்து சரியாக வரலையே, அடுத்த திருமணத்துக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மறு திருமணம் பண்ணும்பொழுது ஜாதகம் வந்து பார்க்கணுமா சார்? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். அருமையான கேள்வி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய, அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் அணுகக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்குது. இது 2ஆம் மனத்துக்கு தயாராகிறவங்க மட்டும் கிடையாமல், முதல் திருமணத்துக்கு வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா, சார் என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குங்களா, எதுவும் வாழ்க்கை அதாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் அவங்க இன்னொரு வாழ்க்கை நோக்கி நகராமல் இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டு தான் வராங்க. அப்போ முதல் திருமணத்தில் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். ஒருத்தருக்கு 2-3 ஜோதிடர் சொன்னாங்க, சிறப்பான பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தோத்துருச்சுன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நடந்த நிகழ்வு அந்த டைம் வேறு, அந்த டைம் ஜோன் வேறு, இன்றைக்கி நடக்கிற டைம் ஜோன் வேறு. ஒரு 1960 காலகட்டங்களில் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுனீங்கன்னா நம்மளை பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை யாரும் பைத்தியம்னு சொல்கிறது கிடையாது. அப்போ எப்போவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு சரியில்லாமல் போயிடுச்சுங்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்குங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. சினிமாவை மேற்கோள் காட்டிக்கு சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். லக்கி பாஸ்கரில் ஒரு டயலாக் வரும், ஒரு நாள் 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்சது மாதிரி இல்லைங்கிறதுக்காக வாழ்நாள் முழுவதும் அதை நான் எடுத்துக்கிட்டு போகணுமா, அந்த டென்ஷனை எடுத்துகிட்டு போகணுமான்னு அது ஒரு டயலாக்கில் அது வரும் அந்த படத்தில். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம், முதல் திருமணமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது நல்லா இல்லைங்கிறதுனால மறுபடியும் வர்றது எல்லாமே அப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு எந்த அவசியம் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஜாதகம் பார்த்து பண்ணியிருந்தாலும் நான் மேற்படி சொன்னேன், அதாவது நிறைய வீடுகள் அப்படி பேசியிருக்கோம். இந்த பேசிக்கான 10 பொருத்தத்தை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, திருமணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது ரிஸ்க்கு தான் ஆகும். ஆனால் சில பேருக்கு அதுவே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 2 ஹாஸ்பிட்டலுமே அது சரியாக இருந்திருக்கும், அதனால் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜோசியை தான் எங்கள் அக்காவுக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்தாருங்க. எங்கள் அக்கா யூஎஸ்எல் செட்டில் ஆகிட்டா சூப்பராக இருக்கிறாக்கா, எங்கள் அக்கா இருக்கிறா, எல்லாத்தையும் அவள் பார்த்துக்கிறான். அதே ஜோதிடர் தான் எனக்கும் பார்த்தாரு. ஆனால் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு கேட்டால், இது ஜோதிடர் மேலே தப்பு கிடையாது. உங்கள் அக்காவுக்கு உண்டான அந்த பொருத்தமான மாப்பிள்ளையை வந்து இயற்கையாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு அமைஞ்ச அந்த வாழ்க்கை சரியாக இல்லை. அதுக்கு காரணம் உங்களுக்கு மேட்சான அந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலைங்கிறது தான் உண்மை. அதனால தான் நடந்துருச்சு. இப்போ நம்ம மறுமணத்தை நோக்கி அதே ஒரு பெண்ணோ ஆணோ போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தான் ஆகணும். இது என்னவா இருக்கும்னா,
ஜோதிடருடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக வந்து 2ஆம் திருமணத்துக்கும் 2ஆம் மனத்துக்கும் நீங்கள் ஜாதகம் பாருன்னு இவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கலாம். அது கிடையாது உண்மை. நான் தான் சொல்லிட்டேனே, திருமணத்துக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உலகத்திலே வந்து ரொம்ப லக்ஸுரியாக ஒரு ட்ராவலுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாடுன்னு நம்ம துபாயை சொன்னோம். இப்போ சமீப காலமாக நீங்கள் துபாய்க்கு போகவே முடியாது. ஏன்னா அங்கே தான் ஏர்போர்ட்டில் கொண்டு போகிறானுங்க, ட்ரோனில் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொத்த பொருளாதாரம் முடங்கி போய் கிடந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. இதையே நாங்கள் சொல்கிறோன்னா, காலங்கள் மாறும்போது நல்ல விஷயம் நமக்கு சம்மந்தம் இல்லாத கெட்ட விஷயமாக மாறி போயிடலாம், கெட்டது நல்லதாக மாறி போயிடலாம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஜோதிடம் நமக்கு பயன்பெறும். ஜோதிடத்தினால எதையும் மாற்ற முடியாது, ஆனால் வர்றதை முன்கூட்டியே சொல்ல முடியும். மருத்துவத்தில் சொல்கிறது மாதிரி ப்ரீகாஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்பவங்கள் நடக்க போகுது, இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம்னு சொல்லலாம். மழை வர்றதை முன்கூட்டியே சொன்னால் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகிறது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நான் முன்கூட்டியே சொல்கிறாங்க ஜோதிடர், நீங்கள் அதுன்னு தப்பிச்சுக்கலாம். ஆனால் மழையை யாருனாலையும் நிறுத்த முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ உங்கள் வழியில் 2ஆம் திருமணங்கிறதுல மழையாக இருக்க போகுதா, சாரல் மழையாக இருக்க போகுதா, அது புயல் காற்றாக இருக்க போகுதாங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு, வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2ஆம் திருமணம்னு போயிட்டாலே அந்த ஜாதகத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 இடத்தை வச்சு தான் இந்த திருமணம் எலிஜிபிளா, அதாவது 2ஆம் மனத்துக்கு இந்த நபர் எலிஜிபிளாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ சில பேருக்கு திருமணமாகி டைவர்ஸ் அப்ளை பண்ண உடனே வந்து அடுத்த பெண்ணை பார்த்து, அடுத்த வரனை பார்த்து, அடுத்த வாழ்க்கை நோக்கி நகரதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். பேப்பர் கையில் வந்தோடனே திருமணம் பண்ணிடுவாங்க. இது நடந்திருக்குது. சில பேருக்கு எல்லாம் முடிஞ்சு 6 வருஷம் கழித்து திருமணம் பண்ணுவார், 8 வருஷம் கழித்து திருமணம் பண்ணுவார். இதுவும் நடந்திருக்குது. அப்போ இது எதனால் நடக்குதுன்னு கேட்டால், இங்கே தான் அந்த காலத்தை நம்ம வந்து கணிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ முதல் திருமணமே உங்களுக்கு முறையில்லாத ஒரு திசா புத்தியில் நடந்துருச்சுன்னு சொன்னால், மறுமணம் நடக்கும்போது நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா அந்த திசை முடிவுக்கு உங்கள் வெயிட் பண்ண தான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்காக வரனை கொண்டு வந்துட்டீங்கிறதுக்காக பண்ணுங்க நான் சொல்கிறதே கிடையாது. வெயிட் பண்ணுங்க. முதல் திருமணம் முற்று பெற்று விட்டாலும், சார் என்னுடைய லைஃப் பார்ட்னர் வேறு லைஃப்குள்ளே போயிட்டாங்க சார், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க சார், இருக்கட்டுமே. உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் மறுபடியும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் தோக்கக்கூடாது இல்லையா? வாழ்வியலில் ஒரு முறை செய்த தவறை மறுமுறை செய்யவே கூடாது. அப்போ புதுசாக தப்பு நடக்க தான் செய்யும், அது மனிதனோட இயல்பு. ஆனால் செய்த தவறை ரிப்பீட் பண்ணோம்னா அது வாழ்கிறதுக்கான அர்த்தமே இருக்காது. அப்போ மறுமணம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதைத்தான் இந்த 9ஆம் இடம் முடிவு பண்ணும். முதல் மனம், முதல் திருமணம்ங்கிறது 7ஆம் இடம், 2ஆம் திருமணம் 2ஆம் மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்குன்னு பட்சத்தில் 7ஆம் இடம் கண்டிப்பாக டவுனாக இருந்தால் தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்து உட்காந்துருப்பீங்க. அப்போ நாங்கள் 7ஆம் இடத்தை பார்க்க மாட்டோம். ரெண்டாவது, இந்த 2ஆம் மனத்தில் சில பேருக்கு வந்து, சார் எங்கள் முதல் திருமணத்தை குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால நாங்கள் வெளில வந்துட்டோம், முதல் வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு, அவரே இல்லாமல் போயிட்டார், நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. சார் முதல் வாழ்க்கையில் வந்து எனக்கும் அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எனக்கும் அந்த பெண்ணுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எப்போ திருமணமான அன்னைக்கு இருந்து எங்களுக்குள்ள சண்டை சச்சரமாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செகண்ட் மேரேஜ் வரும். அப்போ நாங்கள் அதில் எல்லாம் அலைன்ஸ் பண்ணுவோம்னா, முதல்ல என்னுடைய ஸ்டைல் நாங்கள் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த முற்று பெற்ற திருமணமான அந்த ஜாதகத்தையுமே நான் வாங்கி பார்ப்பேன், எதனால உங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எங்கே ரணம் ஏற்பட்டிருக்கோ அதை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் புதுசாக வர்றதில் ரணம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் அந்த காயத்தோடு அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது சரியாக வராது. அப்போ அந்த 2 ஜாதகம் எனக்கு சொல்லும் இதனால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பெண்ணுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜில் நல்லா படித்த அழகான நல்ல வசதியான ஒரு பெண் வெளிநாடு வாழ்க்கையை தான் வேணும்னு சொல்லிட்டு கனடாவுக்கு மேரேஜ் பண்ணி போகிறாங்க. போய் 1 வாரம் அவங்க அந்த 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 ஊரில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க. செகண்ட் வீக்கு திரும்பி வந்துடுறாங்க. வரும்போது அவங்க சாப்பிட்டு 4 நாள் ஆனது மாதிரி ரொம்ப டயர்டாக வராங்க. இங்கே வராங்க, வந்தோம் நம்மகிட்ட கூப்பிட்டு வராங்க. என்னென்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை வீட்டில் அவங்க வந்து பெட்ஸ் பிரியர். அதாவது அவங்க வீட்டில் வந்து கிச்சனில் வந்து நாய் படுத்திருக்கும், பெட்ரூமில் பூனை படுத்திருக்கும், டைனிங் டேபிளில் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே 2 நாய் குறுக்க ஓடி வரும். இந்த குழந்தை வீட்டில் பெட்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி. இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த சூழலில் கனடாவில் இருக்கக்கூடிய அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்க, இந்தியா மாதிரி கிடையாதுமா, இந்த ஊரில் நம்ம பெட்ஸை வெளில அனுப்ப முடியாது, நம்ம தான் பராமரிச்சாகணும், ஸோ இது கூட இருக்க நீ பழகிக்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்களால பழக முடியல, இவங்க வந்துட்டாங்க.
அவங்க வந்துட்டாங்க, மறுபடியும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக வரல, அவங்க காலப்போக்கில் வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு வரம் பார்க்கும்போது ஒரு மாப்பிளோட ஜாதகத்தில் பெட்ஸ் லவராக அவர் இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை மேட்ச் பண்ணி வச்சா என்ன ஆகும்? சி இஸ் கோயிங் டு தி சேம் லெவல் தானே, அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல் திருமணத்தில் ஏற்பட்ட அந்த தழும்புகள் இல்லாத ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் ரெண்டாவது மனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இரண்டாம் மனத்துக்கு பொருத்தம் பார்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக பார்க்கணும். இது மட்டும் கிடையாது, முதல் திருமணத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இரண்டாம் வரக்கூடிய நபருக்கு அதே பிரச்சனை தான், என்ன பண்ண முடியும்? அதை நம்ம பார்க்கணும். சார், முதல் திருமணம் ஆகும்போது நான் தொழில் அருமையாக இருந்தேன் சார், என்னோடய ஊரில் என் பேரை சொன்னாலே ஓ அவரான்னு கேட்பாங்க, இப்போ என் பேரை சொன்னால் ஓ அவரா அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நான் மறுபடியும் திருமணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு அந்த வரன் பார்க்கும் பொழுது அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும், பொருளாதாரம் அந்த பெண் வரும்போது இவருடைய பொருளாதாரம் எப்படி மேலே நோக்கி போகணும், என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ முதல் மனமோ இரண்டாம் திருமணமோ இரண்டாம் மனமோ ஜாதக பொருத்தம் அவசியம். அந்த ஜாதக பொருத்தமும் எந்த பொருத்தங்கிறது அவசியம். மேற்படி சொன்னது மாதிரி தினம் கணம் ராசி ரஜ்ஜு மட்டும் பார்த்துறாம ஜாதக கட்டங்கள் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களையும் லக்னாதிபதியும் ப்ளஸ் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியுடைய வலிமையும் எதிர்பாலினத்துடைய லக்னாதிபதி வலிமையும் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வாங்கிறது தான் உண்மையான விஷயங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து மறுமணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தையோட ஜாதகம் ஏதாவது பாதிக்கப்படுமா? இப்போ மறுமணத்துக்கு அவங்க போகிறாங்க, பேரண்ட்ஸ் போகிறாங்க அப்படிங்கும் பொழுது வர பர்சன் வந்து நல்லா பார்த்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்டில் தான் வந்து மறுமணம் போவாங்க. ஸோ அந்த குழந்தையோட ஜாதகம் ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா சார் மறுமணத்தில்? அருமையான கேள்விமா. நீங்கள் கேட்கும்போது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயந்தான், பார்த்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு ரீல்ஸில் பார்த்தது தான், என் குழந்தைகளும் அவரின் குழந்தைகளும் எங்கள் குழந்தையும் ஒன்றாக விளையாடி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு ஒரு ரீல்ஸு. இது அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மறுமணம் ஆகிருக்குது. இதெல்லாம் அவங்க எங்கேயுமே சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, என் குழந்தையும் அவர் குழந்தையும் எங்கள் குழந்தையும் ஒன்றா விளையாடிட்டு இருக்குது, நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு திருமணமாக இரு குழந்தை இருக்குது, இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாக இரு குழந்தை இருக்குது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த 3 குழந்தைகளும் சேர்ந்து ஒன்றாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஆனால் அந்த முதல் குழந்தையுடைய முதல் கணவருக்கோ முதல் மனைவிக்கோ பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக சொல்லும். 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமான 11ஆம் இடம் வலுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தை இன்னொருத்தரை தான் தகப்பனாக ஏற்றுக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். சார் அப்படி இல்லைடா, அந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னா என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தன்னுடைய தாய் இன்னொரு திருமணத்தை நோக்கி நடந்து விடுவார்கள். அந்த குழந்தை அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து வளர ஆரம்பிக்கும். காலசக்கரம் மாறும்போது ஏதோ ஒரு சூழலில் மறுபடியும் அவங்க ஒன்றா இணைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் மறுமணத்துக்கு தயாராகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கிறத விட ரொம்ப முக்கியமாக உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வரக்கூடிய நபர் இந்த குழந்தையை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஏன் சார் நபர்னு சொல்கிறீங்க, ஏன் அது பெண் பாலாக சொல்லக்கூடாதுன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய பெண் இந்த குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ நம்ம சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவானது மட்டும்தான் சீக்கிரம் வெளில வரும். எத்தனையோ பெண்கள் வந்து தன் கணவருடைய முதல் சம்சாரத்துடைய குழந்தையும் தன் குழந்தை மாதிரி வளர்க்குற எத்தனையோ தாய்மார்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அதுவெல்லாம் வெளில வராது, ஏன்னா அவங்க காமிச்சிக்க மாட்டாங்களே, நமக்கு தெரியாது, அது அவங்க குழந்தை மாதிரி நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு தாய் அதை கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வெளில வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நம்பி இந்த சமுதாயத்துக்கு வந்த, இந்த உலகத்துக்கு வந்த அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு நீங்கள் முடிவு செய்யணும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களை திருமணம் பண்ண வேணாம் நான் சொல்லவே இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சக்கூடாது. அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இன்னொரு தகப்பனை அடாப்ட் பண்ணிக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அந்த முடிவு எடுங்க. இல்லை என்றால் அந்த குழந்தையை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்லுவேன். அதுதான் சரியான முடிவாக இருக்கும். இப்போ வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஜாதகமே பார்க்கறது கிடையாது. இப்போ மறுமணம் போகிறாங்க, அதுவுமே வந்து லவ் மேரேஜாக பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது, ஏன்னா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு செட் ஆகலை, நான் லவ் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்குமே வந்து ஜாதகம் பார்க்கணுமா சார்? எதுவாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணுங்கிறதான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் 2 மனசு ஒத்து போயிடுச்சுங்க. என்னுடைய வழி அவருக்கு தெரியும், அவரோட வழி எனக்கு தெரியும், சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணுங்க தான் எங்களோட ஆசை. ஆனால் 2 பேரும் நீங்கள் இணையும் பொழுது நான் மேல் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்.
ரெண்டாவது, நீங்கள் 2 பேரும் இணையும் போது உங்கள் 2 பேருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்கள் 2 பேருடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குறை லைஃப்பையும் என்ஜாயபுளாக நீங்கள் வாழ முடியும். இப்போ ஒருத்தர் இணைஞ்ச உடனே ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போகுது, ஒருத்தருக்கு ஒரு சிக்கல் வருதுன்னு சொன்னால், என்னடா வாழ்க்கை நமக்கு இப்படி, மறுபடியும் வந்த வாழ்க்கையுமே இப்படி ஆகி போச்சுன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப நொந்து போயிடுவீங்க. அதனால் நீங்கள் மனதளவில் முடிவு பண்ணதுக்கப்புறம் பொருத்தம் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனசு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த மனது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அவகாசம் இந்த காலம் கொடுத்துருக்குதுன்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி இந்த கேள்வியை கேளுங்க. ஐயா, முதல் திருமணம் பொய்த்து விட்டது, முடிவு பெற்று விட்டது, 2ஆம் திருமணத்திற்காக என் மனம் தயாராக இருக்குது, இது சரியான கால நேரமா, இந்த நபர் சரியானவரா அப்படின்னு கேட்டு முடிவு பண்ணிட்டு வாழ ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே சார். ஸோ 2ஆம் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஜாதக அமைப்பு வந்து எவ்வளோ சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த 2ஆம் திருமணமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.